வணக்கம் மக்களை. சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக 50 தொகுதிகளுக்கு குறைந்தால் கட்சி உடைய வாய்ப்பா அல்லது இபிஎஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் பதவிக்கு வாய்ப்பா? வாங்க வீடியோவை முழுவாக காணலாம். அதாவது தமிழகத்தில் நடைபெற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில்தான் தமிழகத்தில் மே 4ஆம் தேதியானது வாக்குப்பதிவு எண்ணிக்கை என்பது நடைபெறக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளுக்குத்தான் தமிழகத்திலே இருமுனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. தமிழக அரசியல் களத்திலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய அதாவது அதிமுகவின் எதிர்காலத்தையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக கைப்பற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை 50க்கு கீழ் குறைந்தால் அது கட்சிக்குள் ஒரு மாபெரும் பூகத்தை ஏற்படுத்தி அரசியல் விமர்சனம் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில்தான் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கீழ் கட்சி ஒரு மோசமான தோல்வியை சந்திக்கும் பட்சத்தில் அல்லது பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து ஏற்படுவதுடன் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது கட்சி உடையவோ அல்லது ஒரு புதிய கட்சி அதிகார போட்டி தொடங்கவோ கண்டிப்பாக வாய்ப்பாக அமையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறதாம். அந்த வகையில்தான் அதாவது தோல்விக்கு பிந்திய சூழலில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் அதிமுக கைப்பற்ற ஒரு தீவிரமான முயற்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி அதாவது இபிஎஸ் தலைமையிலான இந்த அதிமுக வெற்றி முடியுமா என்ற ஒரு தங்களின் வாதத்தை மெய்சிலிக்கும் வகையில்தான் சிதறி கிடைக்கும் வகையில் சிதறி கிடந்த தொண்டர்களை மீண்டும் இணைக்கும் வகையில் அதற்கான வேலைகளை தொடங்கப்பட்டதாம். இந்த வகையில்தான் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஜாதி ரீதியான வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள சசிகலா அல்லது தினகரன் போன்ற ஒரு தலைவனையே தேவை என்ற குரல் கட்சிக்குள்ளே ஒலிக்க தொடங்கிவிட்டதாம். அது மட்டுமின்றி இபிஎஸ் தரப்பிற்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக எதிர்பார்க்கப்படும் சூழல் தான் உருவாகி இருக்கிறது. அதாவது மறுபுறமோ தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக வளர துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அதிமுக பலவீனப்படுத்தி பயன்படுத்தி ஒரு புதிய தலைமையை கண்டிப்பாக தூண்டிவிட வாய்ப்பு இருக்கிறதா? அரசியல் முற்றிலும் அதாவது அணிந்து விடுவதை விட தங்களுக்குள் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது இணக்கமான செல்லக்கூடிய ஒரு புதிய தலைமை அக்கட்சியை உருவாக்க பாஜக ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறதா? இந்த வகையில்தான் திராவிட வாக்கு வங்கியை தங்களின் அதாவது 2026 தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு ஒரு வாழ்வாசாவா என்ற போராட்டம் தான் தமிழகத்தில் அமையக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அதாவது அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் 50 தொகுதிகள் கீழ் வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும் தோல்வி மட்டுமல்ல அது அக்கட்சியின் ஒரு அஸ்திவாரத்தையே கண்டிப்பாக சிதைக்கக்கூடிய செயலாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு புதிய அதிமுக உருவாதா அல்லது இருக்கும் அதிமுக காணாமல் போகுமா என்ற நிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.